20 விழுக்காட்டு சொற்களை தமிழ் இங்கிலீஷுக்கு பிச்சை போட்டிருக்கு, ஆங்கிலத்துக்கு பிச்சை போட்டிருக்கு. எப்படின்னா நம்ம மொழியில இருந்து 500க்கு மேற்பட்ட சொற்களை அவன் எடுத்து பயன்படுத்துறான். நம்முடைய கொல் அவனுடைய கில், நம்மளுடைய காசு அவனுடைய கேசு, நம்முடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய பேச்சு அவனுடைய எஸ்போர்ட் ஸ்பீச், அவனுடைய நம்ம உடன் அவன் எஸ்போர்ட் சடன், அவனோட நம்மளுடைய பஞ்சு அவன் எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு. அவ்வளவுதான். அவன் நம்மகிட்ட இருந்து பல சொற்களை எடுத்து அவன் வச்சிருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு ஏன் அதை சொல்றேன்னா வலி, இதய முழுக்க வலி. என்னன்னா என் இனம் செத்துருச்சு, இது ஒரு தமிங்கில இனமா மாறிடுச்சு. அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், நாங்கள் தமிங்கிலர்கள். இது ஒரு இனம். பேருக்கு தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகள். நம்ம ஆட்சி வரும்போது தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் வந்துடும். நீங்க தப்பிக்கவே முடியாது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஆங்கிலம் எதுக்கு படிக்கிற? வெளிநாட்டில் அங்கே போய் பார்த்துக்க. இந்தி எதுக்கு படிச்ச? வட மாநிலத்தில் அங்கே போய் பார்த்துக்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழி வழி தேசிய இனங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்திலே எல்லாருக்கும் ஒரே மொழியா தான் இருக்கணும். அவன் தாய்மொழி தான் இருக்கணும். விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம். ஆனால் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவன் எல்லா மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். நாட்டின் பிரதமரே சொல்றாரு, வெளிநாடுகளில் போய் சொல்றாரு, உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ், என் நாட்டில் இருப்பது பெருமை. உலக நாடுகள் இருக்கிறவெல்லாம் தமிழை படிக்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறார்.